ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போது நம்ம வேக வச்ச பருப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இது 3 மட்டும்தான் இதில் போட்டிருந்தோம். இது எல்லாமே வெந்துடுச்சு நல்லா. குக்கரில் நான் 3 விசில்ஸில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு கரண்டி போட்டு இது பண்ணலாம். ஆக்சுவலி இது கரண்டி போட்டு மேஷ் பண்ணாலே அவ்வளவோ மேஷ் ஆகிடுது. இருந்தாலும் என்னோடய பையன், என் டாட்டருக்கெலாம் இந்த பூண்டு வெங்காயமெல்லாம் இப்படி குழம்பு ஊற்றும்போது வந்துட்டு அவங்களுக்குலாம் பிடிக்காது, டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ சாப்பிடவும் மாட்டாங்க. ஐயோ வெங்காயம் அப்படிம்பாங்க, பூண்டும்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு எனக்கு இப்படி அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். பட் அவங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது வெங்காயம் பூண்டெல்லாம். ஸோ அவங்களுக்காக இந்த ஹேண்ட் பிளெண்டரை வச்சு லைட்டாக இது பண்ணிட்டேன்னா ஸோ வெங்காயம் பூண்டு இருக்கிறதே தெரியாது. ஸோ இதை நான் வச்சு மேஷ் பண்ணிடுறேன். லைட்டாக கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இருக்கிறதே தெரியல, கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேண்ட் பிளெண்டர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது நம்ம சூடாக இருக்கும்போதே ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டர் தான். இப்போது இதை முடிச்சிட்டேன் நான். இப்போ இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த மெஷின் இதுதான், அந்த மெஷின். இதுவும் ப்ரௌன் தான். இங்கே ப்ரௌன் எழுதியிருப்பாங்க, லைட்டாக அது அழிஞ்சிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஹேண்ட் பிளெண்டர். இது ஒன்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஜஸ்ட் நம்ம ரின்ஸ் பண்ணி வச்சிட்டா போதும். ஏதாவது ஒன்று நமக்கு லிக்விடாக இருக்கிறத ஒன்று சூடாகவே நமக்கு மேஷ் பண்ணணுன்னா இந்த ஹேண்ட் பிளெண்டர் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அதோட பிளேட்ஸு. ஸோ இப்போ நமக்கு இந்த சாம்பார் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி சாம்பார் ஆகிடுச்சு. பிகாஸ் கிட்ஸுக்கு பிடிக்காதது எதுவுமே இப்போது, ஏன்னா என் பையன் எப்போவுமே சொல்லுவான், எல்லாமே பிளெண்ட் ஆகிட்டுனா எனக்கு பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு இந்த வெங்காயமும் பூண்டு பார்த்தா இரிட்டேட் ஆகுது அப்படிம்பான். ஸோ அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் பிளெண்ட் பண்ணிவிட்டா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால் நான் இப்போ பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த பருப்பு ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேக வச்ச காயோடு நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி காயுமே வெந்தாச்சு, 3/4 நான் பார்க்கும்போது வெந்துடுச்சு. இப்போ அந்த காயோட நான் உப்பு இன்னுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் நான் இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். காயத்தை மட்டும் இப்போ ஆட் பண்ணிட்டேன். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், 3/4 வெந்துடுச்சுன்னா, காய் வெந்துடுச்சுன்னா நம்ம அந்த காயத்தை ஆட் பண்ணிடலான்னு. ஸோ நம்ம இப்போது அந்த வெஜிடபிள்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வெந்துட்டுருக்க வெஜிடபிள்ஸை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிள்ஸ் இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு எஃபெக்டிவாக. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் நம்ம ஒன்றுமே போடல, 3 இது தான். முள்ளங்கி, மேங்கோ, அந்த க்ரீன் மேங்கோ, பச்சை மாங்காய், அப்புறம் இப்போ நான் காயத்தை போட்டிருக்கேன். இதில் ஒரு மாதிரி எடை தெரிகிறது பார்த்தீங்கன்னா அந்த காயம் தான் அப்படி டிசால்வ் ஆகி இருக்குது. ஸோ இப்போ இதை ஒரு ஸ்டிர் கொடுத்துடுறேன். முள்ளங்கியுமே சீக்கிரம் வேகிற ஒரு வெஜிடபிள் தான், வெந்துடுச்சு முள்ளங்கியுமே. ஸோ இப்போ நாம் நம்மளோட பருப்பை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். மீன்வாய் பருப்பை ஆட் பண்ணுறதுக்கு பிஃபோர் இந்த மசாலாஸை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒன்ஸ் பருப்பை ஆட் பண்ணியாச்சுன்னா இந்த மசாலாஸ் சில டைம் அங்கங்கேயும் திட்டாக கிடக்கும். ஸோ திருப்பி இது சொல்லிடுறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர்,
ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு டீஸ்பூன் cumin பவுடர். இவ்வளோ தான் சாம்பார் மசாலா. எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், சாம்பார் மசாலான்னு செஞ்சு வச்சது கிடையாது. அது ஒன்ஸ் அப்பான டைம் பண்ணியிருந்தாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ இந்த பவுடர்ஸே ஒரு குவான்டிட்டியில் ஆட் பண்ணிவிடுவாங்க. நல்லா தான் இருக்கும் வீட்டில் சாம்பார் எப்போவுமே. ஸோ இப்போ நானும் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். வீட்டில் சாம்பார் பொடின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இது வரைக்கும் எதுவும் இல்லை. நான் மேரேஜ் பண்ணதுலேருந்தே சாம்பார் பவுடர்னு என் வீட்டில் இருந்ததே கிடையாது. இதையே நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவோம் ஒரு ப்ரொப்போர்ஷனில். இந்த 5 மசாலாஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எங்கள் வீட்டில் இது எப்போவுமே இருக்கும். இந்த 5 மசாலாஸ் மேண்டேட்ரியாக எல்லார் வீட்லேயும் உள்ள மசாலாஸ் தான். புதுசாக கரம் மசாலா கூட இப்போ ரீசெண்டாக தான் நான் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். பட் இந்த மசாலாஸ் ஃப்ரம் மை யங் ஏஜ் இது மேண்டேட்ரியாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஸோ இது இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போவே நம்ம ஸ்டிர் பண்ணிட்டோன்னா, அந்த மசாலாஸ் போட்டோன்னா நல்லாவே நமக்கு அந்த மசாலா ஸ்டிர் ஆகிடும். லைட்டாக அங்கங்கே கலங்காமல் இருந்தால் கூட அது ஒரு டைமில் எல்லாம் கலந்துடும். ஸோ அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு நான் இப்போவுமே ஆட் பண்ணலை. நான் எப்போவுமே சொல்லுவேன், உப்பை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா அது நியூட்ரியன்ஸையும் எடுத்துடும், ப்ளஸ் அந்த வெஜிடபிள்ஸோட கலரையும் ரிமூவ் பண்ணிவிடும். இப்போது ஆல்ரெடி மேங்கோவோட கலர்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, ஏன்னா நம்ம வேக வச்சதில்லை. ஸோ இப்போவே உப்பு ஆட் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கழித்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மசாலாஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி அவ்வளவுதான், நம்ம சாம்பார் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பருப்பை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். அந்த பருப்பை ஆட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது, நம்ம சாம்பார் ரெடி. அப்புறம் தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன்ல, நம்ம எப்போவுமே ப்ரிப்பேரிங் டைம் தான் ரொம்ப டைம் எடுத்துக்கும். தட் மீன்ஸ் காயை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறது, அதை நீட் பண்ணுறது, ஸ்கின் பீல் பண்ணுறது, கழுவுறது, அதை வெட்டுறது, வெங்காயம் வெட்டுறது, அது ஸ்கின் பீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நமக்கு புளி ஊற வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நமக்கு எப்போவுமே டைம் அதிகமாகுமே தவிர குக்கிங் டைம் எப்போவுமே கம்மி தான். ஸோ இதை யாராவது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டாலே குக்கிங்கை நாமளே கூட பண்ணிடலாம். அதான் உண்மை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பருப்பை நல்லா ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ சாம்பார் ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த குக்கரை நல்லா வாஷ் பண்ணி இதில் ஒட்டிகிட்டு இருக்க பருப்பெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வாஷ் பண்ணி இதை ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த சாம்பாருக்கு நம்ம ஆட் பண்ணுற தண்ணியும் ஃபினிஷ்ட், முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு தான். பட் இதுலேயே நான் வந்து அயோடைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அயோடைஸ் தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து வாங்குவேன். இப்போ பிங்க் அயோடைஸ்ன்னு இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு, உப்புமே போட்டாச்சு. நீ உப்பை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வேலை இதை தாளிக்கிற வேலை மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இது லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான். உப்பு இன்னும் போதில்லை, ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் உப்பு. தெரியுதா முள்ளங்கி சாம்பார்? முள்ளங்கி கூட மேங்கோவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மாங்காய், பழுத்த மாம்பழம் இல்லை, மேங்கோ, க்ரீன் மேங்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்டுக்கு வந்துட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி இலையை நான் இப்போவே போட மாட்டேன். எகெயின் அதுவுமே அதோட கலர் எல்லாம் போயிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் போடுவேன். அப்போ தான் அது அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்காவது பச்சை கலரில் இருக்கும். அல்லது எப்படியும் இது கலர் மாறிடும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இப்போவே போட்டிங்கன்னா உடனே கலர் மாறிடும், அதற்கு அயன் எல்லாமே போயிடும். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நமக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த சாம்பாரை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ண அப்புறம் தான் அதை போடுவேன். அது ஒரு நல்ல கலரும் கொடுக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், நம்ம இனி இப்போ தாளிச்சிட வேண்டியதுதான். இதை தாளிச்சிடலாம் இப்போ நாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தாளிக்கிறதுக்கு எப்போவுமே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற கோகனட் ஆயில். ஹனாங்கிற ஒரு ஆர்கானிக் வெர்ஜின் கோகனட் ஆயில். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஆயில் தான், கிளாஸ் பாட்டிலில் வரும். என்னோடய ஆயில் டக்குன்னு தீந்துடுச்சு. ஸோ நான் பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஆயில். ரொம்ப எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக போதும். ஈவன் நான் இப்போ காட்டின கோகனட் ஆயில் பாட்டிலை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல பாட்டில் தான். ஸோ அது லாக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பாட்டிலுக்கு. அதுக்கு ஒரு பேரும் உண்டு, எனக்கு இப்போ டக்குன்னு சொல்ல தெரியல. அந்த பாட்டில்ஸை கடையில் சேலே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கோகனட் ஆயிலோடு அது எனக்கு வரும்போது அதை நான் வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். பிகாஸ் நிறைய டைம் இந்த மாதிரி பாட்டில்ஸ் கடையில் பயங்கர எக்ஸ்பென்சிவாக சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எண்ணெய் கொதிச்சிடுச்சு. இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறது கடுகும் கொஞ்சமாக வெந்தயம் மட்டும்தான், அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இப்போது இந்த கடுகை ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஆல்மோஸ்ட் கொதிச்சிடுச்சு. மீன்வைல் சாம்பாரும் லைட்டாக கொதிச்சிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த கடுகை ஆட் பண்ணிடுறேன். இப்போ அந்த கடுகில் பாதி தான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுவேன், வெந்தயத்தையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம ஃப்ளேமே ஆஃப் பண்ணிடலாம், வெந்தயம் அல்லது கரிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ஆயிலில் போட்டால் இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ளட்டர் ஆகிடும். ஸோ நான் இது இப்படி இங்கே குழம்புல இப்படி போட்டுடுறேன். இங்கே எனக்கு நேரில் பயங்கர வாசமாக இருக்குது இப்போது அந்த வெந்தயத்தெல்லாம் ஆட் பண்ணி தாளித்த உடனே. ஸோ இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுறேன். சாம்பாரை இப்போ கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த டெம்பரிங் இது மேலே ஊற்றிடுறேன். வாவ், நம்ம கலர்ஃபுல்லான சாம்பார் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். நான் உங்களுக்கு க்ளோஸாக காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கம்ப்ளீட்டாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். இவ்வளவும் போதும். அண்ட் எல்லோரும் சொல்லுவாங்க கொத்தமல்லி இலை ஆட் பண்ணாதான் சாம்பார் வந்து ரொம்பவே மணக்கும்னு. அது உண்மை தான். ஸோ கொத்தமல்லி இலை கண்டிப்பாக இருக்கிற அன்றைக்கி பார்த்து சாம்பார் வைங்க. அது ஒரு நல்ல இது கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த கொத்தமல்லி இலையை நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக இதை கட் பண்ணி போடுறேன்.
இப்போ இது ஃப்ளோட் ஆகும்போது பார்க்க இன்னும் எக்ஸ்ட்ராவே ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் சாம்பார் பார்க்க. இதை ஃபஸ்ட்டே போட்டு நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா கலர்லாம் போய் ஒரு மாதிரி கலரில் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி க்ரீனாகவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. ஒரு 3 hours 2 hours கழிச்சு தான் கொஞ்சம் கலர் மாறும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனாகவே இருக்குது நம்ம கொத்தமல்லி இலை. வாவ், நம்ம கலர்ஃபுல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஒரு ஸ்டிர் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நீங்கள் ரைஸோடு வச்சு ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே எம்மியாக இருக்கும். சூப்பர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா காட்டுறேன். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு புளியோ தக்காளியோ தேவையில்லை. எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணும்போது ஒன்று ஒன்றா பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பாக மினிமம் 1 hour டைம் எடுக்கும், காய வெட்டி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. மேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 30 to 45 30 minutesன்னு சொல்லலாம். ஃபாஸ்ட்டாக பண்ணால் 30 minutesல ரெடி ஆகிடும். அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வெங்காயம் உடைக்கணும், நம்ம பூண்டு உடைக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சாம்பாரை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.